துரைமுருகனுக்கு பின்னாடி பெருசா வீரபாண்டி ஆறுமுகம், துரைமுருகன் இவங்களுக்கெல்லாம் பின்னாடி பெருசா வன்னியர் லீடரா யாராவது ஒருத்தர் டிஎம்கேல எழுந்து வரல. யாருங்க வரல. இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு நார்மல் லீடரா இருந்துட்டாங்க. அல்லது ஜெகத் ரட்சகன் மாதிரி ஆட்கள் வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல கவனம் செலுத்துறதுனால ஸ்டேட் பாலிடிக்ஸை கவனிக்கக்கூடிய, இதை கவனிக்கக்கூடிய வன்னியர் கேண்டிடேட்ஸை வந்து ரீசெண்ட் டைம் போன எலெக்ஷன்ல இருந்து தான் அவங்க பிரதிநிதிப்படுத்த சொல்றீங்க. நான் சொல்றது அன்னீர் சிவா சொல்றேன். அதற்கு முன்னாடியே சொல்லணும்னா எஸ் சிவசங்கர் நான் சொல்றேன். குன்னம் தொகுதி ஒரு வெறுமனே அவர் வந்து ஒரு டோக்கனிசத்துக்கான ஒரு வன்னியர் லீடரா வைக்காம ஒரு நல்ல ஸ்டால்வாட், ஒரு பெரிய பின்புலத்துல இருந்து வந்தவங்க, குறிப்பாக திராவிட இயக்கத்துல இருந்தவங்க. பின்புலம் சொல்றது வந்து வன்னியர் பின்புலம் சொல்ல, அவர் வந்து வன்னியர் பின்புலம் இருந்தாலும் கூட அவங்க அப்ப கோர் திராவிட கழகத்தால் அவருடைய சாவு கூட வந்து எந்த வித சடங்கும் இல்லாம ப்ராப்பரான ஒரு திராவிடர் கழகம் எப்படி அவங்க சாவை ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் இது பண்ணும் பொழுது பூத் கேப்சரிங் நடந்ததால நேரடியா பாமகவோட அவங்க மோதினதுனால அவர் அவங்க அப்பா தோற்கடிக்கப்பட்டார். ஒரு ஆண்டிமடத்துல 96 அப்போ திமுக தமிழ்நாடு முழுக்க ஸ்வீப் பண்ணாங்க. ஆண்டிமடத்துல சிவசுப்ரமணியம் அவர்கள் தோத்து போனார். அவர் தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்டார். சோ அவங்களுக்கு அதன் காரணமா தான் கலைஞர் வந்து ராஜ்யசபா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஆல்டர்கேஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா அவர் க்ரூம் பண்ணப்பட்டார். இப்போ நாம சொல்றோம் ஒரு டாக்டர் கோகிலவாணி 26 இயர்ஸ் ஓல்டு ஒரு டாக்டர்னு சொல்ற மாதிரி எஸ் சிவசங்கரோடைய அரசியல் பிரவேசமும் இந்த மாதிரியான ஒரு யங் ஏஜ். அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், அரசியல் பின்புலம், அண்ட் தென் ப்ராப்பரான ஃபீல்டு ஒர்க் பண்ண ஒரு கேண்டிடேட். திடீர்னு யாரோ கொண்டாந்து திமுக இளவயது மாவட்ட செயலாளர் அவர். அதுக்கப்புறம் அந்த அம்மா மாவட்டத்தை ஒன்னா சேர்த்தாங்க. அரியலூர் கலைஞர் தனியா அரியலூரை பிரிச்சு வச்சுட்டு போனாரு. சேர்த்துட்டாங்க. அதனால அது போச்சு. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரும் கூட. அண்ட் தென் இப்போ பாமகவுக்கு வந்து நிறைய அவங்களுக்கான தளபதிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல வந்து ரொம்ப நீங்க ராமதாஸையும் மிஞ்சின ஒரு ராமதாஸையும் மிஞ்சின ஒரு பராக்கிரமம் வாட்டவர் நீங்க சொல்லலாம். இது துதிப்பாடலை. ஆனா ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சிருந்த ஆள் வந்து காடுவெட்டி குரு. நீங்க வந்து ஒரு காடுவெட்டி குருவை வந்து பகைச்சிக்கிறதுன்றது வந்து கிட்டத்தட்ட நீங்க ராமதாஸை பகைச்சிட்டு கூட இருந்தாலும் நீங்க காடுவெட்டி குருவை பகைச்சிட்டு இருந்தாலும் வன்னியர் சங்கத்தை பகைப்பதற்கு ஆமா. நீங்க பண்ருட்டி வேல்முருகனோட எக்ஸிட் பின்னாடி எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காடுவெட்டியா இருந்திருக்காரு, அதெல்லாம் இருந்திருக்காரு, அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மை. அப்படி காடுவெட்டி குருவோடைய நேரடியான மோதலாகட்டும், நேரடியான ஆல்டர்கேஷன்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய பஞ்சாயத்துல டீல் பண்ணதுல வந்து இவருக்கு ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு. பக்கத்திலேயே ஜெயங்கொண்ட ஆண்டிமடம் பக்கத்திலேயே இருக்காங்க, எல்லாமே மீன் சுருட்டி ஜெயங்கொண்டான் எல்லாமே. சோ அந்த ஒரு லெகசி வந்து அவருக்கு இருக்கு.